கம் ஸ்டடி வித் மீட்டர். நியாயாதிபதிகள் 15 முதல் 17 வரை. அர்ப்பணிப்பில்லாத வல்லமை நிலைக்காது. இந்த அதிகாரங்கள் மிகவும் ஆழமான ஒரு எச்சரிக்கையை நமக்குக் காட்டுகின்றன. வெளியில் ஒருவர் இன்னும் பலமாகத் தோன்றலாம், ஆனால் உள்ளத்தில் அவர் ஏற்கனவே பலவீனமாகிக் கொண்டிருக்கலாம். ஒரு ஜனமும் இன்னும் மதமான வார்த்தைகளைப் பேசலாம், ஆனால் உண்மையான தேவபக்தியிலிருந்து மெதுவாக விலகிக் கொண்டிருக்கலாம். சிம்சோன் இன்னும் பயப்படப்படும் மனிதன். அவன் இன்னும் பெலிஸ்தியரைத் தாக்குகிறான். அவன் இன்னும் அசாதாரண பலமுள்ள நியாயாதிபதியாகத் தெரிகிறான். ஆனால் இந்த வசனங்கள் ஒரு ஆழமான கேள்வியை எழுப்புகின்றன. பரிசுத்தமாக ஒதுக்கப்பட்ட வாழ்க்கை குலைந்துவிட்டால் அந்த வல்லமை எவ்வளவு நாள் நிற்கும்? பின்னர் 17ஆம் அதிகாரத்தில் எச்சரிக்கை இன்னும் பெரிதாகிறது. சிக்கல் ஒரே ஒருவன் பற்றியதல்ல. தங்கள் விருப்பத்திற்கு ஏற்றபடி ஆராதனையை மாற்றத் தயாரான ஒரு ஜனத்தைப் பற்றியது. தனிப்பட்ட சமரசம் எவ்வாறு பொதுவான ஆன்மீக குழப்பமாக மாறுகிறது என்பதை இந்த அதிகாரங்கள் வெளிப்படுத்துகின்றன. தேவன் தமது பிள்ளைகளுக்கு வரங்கள் அளிக்கிறார், அழைப்புகளையும் தருகிறார், வாய்ப்புகளையும் தருகிறார், பலத்தையும் தருகிறார். ஆனால் இருதயம் அவருக்கு சரணாகதி கொடுக்காமல் போனால் அந்த வரம் ஒரு காலத்திற்கு இருந்தாலும் ஆன்மா உள்ளிருந்து சிதைவடைய ஆரம்பிக்கலாம். இந்த அதிகாரங்கள் நம்மை இயேசு கிறிஸ்துவினிடத்தில் திருப்புகின்றன. அவர் வெறும் பலம் கொடுப்பதல்ல, அவர் பரிசுத்தப்படுத்துகிறார். அவர் வெறும் உதவுவதல்ல, அவர் மாற்றுகிறார். அவர் உடைந்ததை மீண்டும் நிலைநிறுத்துகிறார். ஆகையால் இந்த அதிகாரங்களை படிக்கும்போது சிம்சோனின் கதையை மட்டும் பார்க்காமல் நமது இருதயத்தையும் ஆராய வேண்டும். நம்முடைய வல்லமை தேவனோடு இணைந்திருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கை உண்மையாகவே அர்ப்பணிக்கப்பட்டதா? நம்முடைய ஆராதனை அவருடைய சத்தியத்தில் நிலைத்திருக்கிறதா? இந்த அதிகாரங்கள் இன்று கூட உயிருள்ள ஒரு அழைப்பாக இருக்கின்றன. பரிசுத்தமானதை பரிசுத்தமாகவே காக்குங்கள். தேவன் தந்ததை இலகுவாக எண்ணாதீர்கள். சத்தியத்தை வசதிக்காக மாற்றாதீர்கள். இயேசு கிறிஸ்துவில் மட்டுமே நிலைத்த வல்லமையும் உண்மையான பரிசுத்தமும் இருக்கின்றன. அதிகாரம் 15. இந்த அதிகாரம் கோபம், பழி வாங்குதல் மற்றும் கட்டுப்பாடின்றி பெருகும் மோதல் நிறைந்ததாக ஆரம்பிக்கிறது. சிம்சோன் இன்னும் அசாதாரண பலம் கொண்டவன். கர்த்தரின் ஆவி இன்னும் அவன்மேல் வல்லமையாய் செயல்படுகிறது. பெலிஸ்தியருக்கு எதிராக அவன் இன்னும் பயங்கரமானவனாக இருக்கிறான். ஆனால் இந்த அதிகாரம் அமைதியான பரிசுத்த வாழ்க்கையின் வாசனையே தருவதில்லை. மாறாக அது உள்ளக குழப்பத்தையும் கட்டுப்பாடற்ற ஆவியையும் வெளிப்படுத்துகிறது. ஒருவர் மற்றவர்களை வெல்லலாம், ஆனால் தன்னையே ஆளாமல் இருக்கலாம். ஒருவர் வெளியில் பலமுள்ளவராகத் தோன்றலாம், ஆனால் உள்ளத்தில் நிலை குலைந்தவராக இருக்கலாம். இதுவே இந்த அதிகாரத்தின் முக்கியமான எச்சரிக்கை. வெளிப்படையான வெற்றி உள்ளார்ந்த ஒழுக்கத்தை உறுதி செய்யாது. திறமை இருப்பது அர்ப்பணிப்பு இருக்கிறது என்பதற்கான சான்றல்ல. பெரும் செயல்களைச் செய்வது பரிசுத்த வாழ்க்கையை நிரூபிப்பதல்ல. சிலர் பொதுவாக பலமாகத் தோன்றுவார்கள், ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் பெருமை, கசப்பு, ஆசை அல்லது சுயேட்சையால் மெதுவாக சிதைவடைவார்கள். வேதாகமம் நமக்கு ஒரு விஷயத்தை தெளிவாகச் சொல்லுகிறது. பயனுள்ளவராக இருப்பது மட்டும் போதாது, பரிசுத்தமானவர்களாகவும் இருக்க வேண்டும். சிம்சோனின் வாழ்க்கை வல்லமை மட்டும் இருந்தால் ஆன்மீக பாதுகாப்பு உறுதி ஆகாது என்பதை நினைவூட்டுகிறது. பின்னர் இந்த அதிகாரத்தில் ஒரு முக்கிய திருப்பம் வருகிறது. பெரிய ஜெயத்திற்குப் பிறகு சிம்சோன் மிகுந்த தாகத்தால் தளர்ந்து போகிறான். பகைவர்களை வீழ்த்திய வல்லமையுள்ள மனிதன் தன் உயிரைக் காக்க தேவையான தண்ணீரைத் தானே உண்டாக்க முடியவில்லை. அப்போது அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். அந்தக் கூக்குரல் மிக முக்கியமானது. இப்போது அவன் தன்னம்பிக்கையுள்ள வீரனாக பேசவில்லை. தேவனைச் சார்ந்த பணிவான மனிதனாகப் பேசுகிறான். கர்த்தர் இரக்கத்தினால் அவனுக்கு தண்ணீர் தருகிறார். இந்த காட்சி மிகவும் ஆழமான ஆன்மீக பாடத்தை கற்பிக்கிறது. நாம் திறமையினாலோ மனவலிமையினாலோ வேகத்தினாலோ வாழவில்லை. தேவனுடைய கிருபையினால்தான் வாழ்கிறோம். ஆகையால் இந்த அதிகாரம் நம்மை பணிவிற்கு அழைக்கிறது.
ஜெயம் கிடைத்த பிறகும் மண்டியிட்டு நன்றி சொல்ல வேண்டும். தேவன் மட்டுமே தரக்கூடிய ஜீவஜலத்தை தேட வேண்டும். நமக்குள்ள பலம் அவரிடமிருந்தே வருகிறது என்பதை மறக்கக்கூடாது. சிம்சோன் கர்ப்பத்திலிருந்தே ஒதுக்கப்பட்ட வாழ்க்கைக்காக அழைக்கப்பட்டவன். அதனால் அவன் கதையின் துயரம் இன்னும் அதிகமாகிறது. ஒருவருக்கு உண்மையான அழைப்பு இருக்கலாம். ஆனால் அந்த பரிசுத்த அழைப்பை வெறும் அடையாளமாக மட்டுமே எண்ணி வாழ்ந்தால் அவர் விழுந்து போகலாம். பரிசுத்த அர்ப்பணிப்பு பாராட்டப்பட வேண்டிய ஒரு கருத்து மட்டும் அல்ல. அது காக்கப்பட வேண்டியதும் மதிக்கப்பட வேண்டியதும் வாழப்பட வேண்டியதும் ஆகும். அதிகாரம் 16. 15ஆம் அதிகாரம் எச்சரித்த வீழ்ச்சி இங்கே வெளிப்படையாகத் தெரிகிறது. சிம்சோன் ஒரே ஒரு கணத்தில் எல்லாவற்றையும் இழந்தவன் அல்ல. தொடர்ச்சியான சமரசங்களின் வழியாக அவன் வீழ்ந்தான். ஆபத்துக்கு அருகில் மீண்டும் மீண்டும் சென்றான். சோதனையை தானே கையாள முடியும் என்று எண்ணினான். பரிசுத்தமானவற்றை சாதாரணமானவை போல் நடத்தினான். பல வீழ்ச்சிகளும் இப்படித்தான் நிகழ்கின்றன. கடைசி அழிவு திடீரென நடந்தது போல தோன்றலாம். ஆனால் அது வழக்கமாக பழக்கங்கள், காரணங்கள் மற்றும் சகித்துக்கொள்ளப்பட்ட பலவீனங்கள் மூலம் மெதுவாக வளர்ந்திருக்கும். தெலீலாவுடன் உள்ள இந்த நிகழ்ச்சி வெறும் காதல் அல்லது துரோகம் பற்றியது மட்டும் அல்ல. தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாக காக்கப்பட வேண்டியதை ஒருவர் மெதுவாக எப்படி ஒப்படைத்து விடுகிறான் என்பதை காட்டுகிறது. சிம்சோன் சத்தியத்தோடு விளையாடுகிறான். தன் அர்ப்பணிப்பை இலகுவாக எடுத்துக்கொள்கிறான். உடன்படிக்கை சின்னத்தை பயபக்தியோடு காக்க வேண்டிய ஒன்று என்று நினைக்காமல் சோதித்து பார்க்கக்கூடியதாக நடத்துகிறான். இறுதியில் அவன் காக்கப்பட வேண்டியதை திறந்து விடுகிறான். பின்னர் அவன் இழப்பு வெளிப்படையாகிறது. அவன் முடி வெட்டப்படுகிறது. பெலிஸ்தியர் அவனை பிடிக்கிறார்கள். வேதாகமத்தின் மிகவும் துயரமான வரிகளில் ஒன்று அங்கே வருகிறது. கர்த்தர் தன்னை விட்டு விலகிப் போனதை அவன் அறியவில்லை. இந்த எச்சரிக்கை சிம்சோனைத் தாண்டி நம்மையும் தொடுகிறது. ஆன்மீக வல்லமை குறைந்து போன பின்பும் ஒருவர் பழையபடி நகர்ந்து கொண்டிருக்கலாம். நேற்று பெற்ற அனுபவம் இன்றைய சக்திக்கு போதுமானது என்று ஒருவர் தவறாக எண்ணலாம். மனந்திரும்புதலுக்குப் பதிலாக நினைவுகளை நம்பலாம். பணிவிற்குப் பதிலாக பெயரை நம்பலாம். கீழ்ப்படுதலுக்குப் பதிலாக அழைப்பை நம்பலாம். ஆனால் ஆன்மீக வல்லமை ஒருவருடைய சொந்தச் சொத்து அல்ல. அது உறவு, சரணாகதி மற்றும் உடன்படிக்கை நம்பிக்கையோடு இணைந்திருக்கும் தேவனுடைய வரம். இருப்பினும் இந்த இருண்ட அதிகாரத்திலும் இரக்கம் மறையவில்லை. சிம்சோன் குருடாக்கப்படுகிறான். கேலிக்குப்படுகிறான். கட்டப்படுகிறான். அவமானத்தில் அரைக்கச் செய்யப்படுகிறான். ஒரு காலத்தில் தன்னம்பிக்கையோடு நடந்த நியாயாதிபதி இப்போது தன் செயல்களின் விளைவுகளில் வாழ்கிறான். ஆனால் வேதனை பல மாயைகளையும் கிழித்து எரிகிறது. அதிகாரத்தின் இறுதியில் சிம்சோன் பெருமையுடன் பேசவில்லை. ஜெபிக்கிறான். தனது பழைய வல்லமையே உரிமையாய் கேட்கும் மனிதனாக அல்ல. தேவனை நோக்கி பார்க்காமல் தன்னிடம் ஒன்றும் இல்லை என்பதை உணர்ந்த உடைந்த மனிதனாக கூப்பிடுகிறான். இந்த அதிகாரத்தின் முடிவு துயரமானதே. ஆனால் உடைந்த மனதுடன் கர்த்தரிடம் திரும்புவோரே அவர் இன்னும் கேட்கிறார் என்பதையும் அது சாட்சியாக்குகிறது. ஆகையால் இந்த அதிகாரம் மிகவும் தீவிரமாக எச்சரிக்கிறது. சமரசத்தோடு விளையாடாதீர்கள். பாவத்தோடு இரகசிய நட்பு கொள்ளாதீர்கள். அர்ப்பணிப்பை அலட்சியப்படுத்தியும் விலை கொடுக்காமல் விடலாம் என்று நினைக்காதீர்கள். நீங்கள் விழுந்திருந்தால் கூட கர்த்தரின் இரக்கம் இன்னும் அழைக்கும்போதே திரும்புவதை தாமதிக்காதீர்கள். அதிகாரம் 17. இங்கு காட்சி மாறுகிறது. ஆனால் எச்சரிக்கை மாறவில்லை. இப்போது கதை சமரசம் செய்த ஒரே ஒரு நியாயாதிபதியிடமிருந்து ஆன்மீகமாக சிதைந்த ஒரு ஜனத்தினிடத்திற்கு செல்கிறது. இந்த அதிகாரத்தில் போர் இல்லை. ஆயுதங்களின் சத்தம் இல்லை. சிறைக்கூடம் இல்லை. விழும் தூண்களும் இல்லை. இருப்பது இன்னும் அமைதியான, ஆனால் இன்னும் ஆபத்தான ஒரு விஷயம். அன்றாட வாழ்க்கைக்குள் உருவாகும் பொய்யான ஆராதனை. மீகா வெள்ளியை எடுத்துக்கொள்கிறான். பின்னர் அதை திருப்பிக் கொடுக்கிறான். அதிலிருந்து ஒரு விக்கிரகம் செய்யப்படுகிறது. அவன் தன் வீட்டிலேயே ஒரு சன்னதி அமைக்கிறான்.
பின்னர் தேவன் கட்டளையிடாத ஒரு முறைக்கு மத ரூபத்தை தர முயல்கிறான். பிறகு ஒரு லேவியனை அழைத்து வந்ததால் இப்போது எல்லாம் சரியாகிவிட்டது போல அவன் நிம்மதியடைகிறான். இதுவே இந்த அதிகாரத்தின் மிகவும் திகிலூட்டும் பகுதி. பொய்யான ஆராதனை பெரும்பாலும் உண்மையான ஆராதனையின் மொழியே தாராளமாக பயன்படுத்தும். அது பரிசுத்தமான சொற்களையும் பயன்படுத்தலாம், பரிசுத்தமான சின்னங்களையும் பயன்படுத்தலாம், மத உணர்வுகளையும் தரலாம். ஆனாலும் தேவன் வெளிப்படுத்திய ஒழுங்குக்கு கீழ்ப்படிவதில்லையெனில் அது இன்னும் பொய்யே. இது விருப்பத்திற்கு ஏற்ப மறுவடிவமைக்கப்பட்ட மதம், கீழ்ப்படிதலற்ற பக்தி, உடன்படிக்கைக்கு ஏற்ப அல்லாமல் குடும்ப வசதிக்கு ஏற்ப அமைக்கப்பட்ட ஆன்மீகம். இப்படிப்பட்டது ஒருபோதும் அபாயமற்றதல்ல. நியாயாதிபதிகள் புத்தகம் ஒவ்வொருவரும் தம் கண்களுக்கு நேராயிருந்ததை செய்தார்கள் என்ற நிலைக்கு நகர்கிறது. அந்த நிலை முழுமையாகச் சொல்லப்படும் முன்பே அது எப்படி இருக்கும் என்பதை இந்த அதிகாரம் நமக்கு காட்டுகிறது. மக்கள் தேவனை அவர் வைத்துள்ள நிபந்தனைகளில் விரும்பாதபோது அவர்கள் வெறுமனே மதமற்றவர்களாக மாறுவதில்லை, மாற்று வழிகளை உருவாக்குகிறார்கள், கட்டுப்படுத்தக்கூடிய பரிசுத்தத்தை உருவாக்குகிறார்கள், வசதியான பக்தியை உருவாக்குகிறார்கள், தாங்களே தேர்வு செய்த ஆராதனையை உருவாக்குகிறார்கள், சரணாகதி இல்லாத ஆசீர்வாதத்தை அவர்கள் விரும்புகிறார்கள். இந்த ஆபத்து பண்டைய இஸ்ரவேலோடு முடிந்துவிடவில்லை என்று கூட குறைவாக கேட்கும், குறைவாகச் செலவாகும், நம் விருப்பத்திற்கு எளிதாக வளைந்து கொடுக்கும் விசுவாசத்தை விரும்பும் சோதனை நமக்கு இருக்கிறது. பக்தியின் சொற்களை வைத்துக்கொண்டு வெளிப்படுத்தப்பட்ட சத்தியத்தின் ஒழுக்கத்தை அமைதியாக நீக்கிவிட முடியும். பரிசுத்தமானதை பாராட்டியும் தேவன் கொடுத்த ஒழுங்கை மறுத்தும் வாழ முடியும். இந்த அதிகாரம் ஒரு தெளிவான உண்மையைச் சொல்கிறது. உண்மை இல்லாமல் மனப்பூர்வம் மட்டும் போதுமானது என்று இருதயம் முடிவு செய்யும் இடத்திலேயே ஆன்மீக குழப்பம் தொடங்குகிறது. ஆகவே இந்த அதிகாரங்கள் ஒன்றோடொன்று இணைந்த சாட்சியத்தை அளிக்கின்றன. 15ஆம் அதிகாரத்தில் வல்லமை இருக்கிறது, ஆனால் உள்ளம் நிலை குலைந்திருக்கிறது. 16ஆம் அதிகாரத்தில் சமரசம் முழு வீழ்ச்சியாகிறது. 17ஆம் அதிகாரத்தில் தனிப்பட்ட கெடுதல் மத குழப்பமாக பரவுகிறது. இதற்கான பதில் மனித முயற்சி மட்டும் அல்ல, கர்த்தரிடத்திற்கு திரும்புதல், இருதயம் இன்னும் உணரும்போதே திரும்புதல், சமரசம் கடினமடையும் முன் திரும்புதல், பொய்யான மாற்றுகள் சத்தியத்தின் இடத்தை பிடிப்பதற்கு முன் திரும்புதல். இயேசு கிறிஸ்து மனித கைகளால் செய்யப்பட்ட மாற்று மதம் அல்லர். அவர் உடைந்தவர்களை மீட்டெடுக்கும் பரிசுத்தரானவர், அசுத்தமானவர்களை சுத்திகரிப்பவர், தமது ஜனங்களை உண்மையான உடன்படிக்கை நம்பிக்கைக்குள் மீண்டும் அழைப்பவர். மனிதர் உருவாக்கிய சன்னதிகள் நிறைந்த உலகில் கூட அவர் இன்னும் ஜீவஜலத்தையும் உண்மையான பரிசுத்தத்தையும் நிலைக்கும் வல்லமையையும் அளிக்கிறார்.